வச்சிருக்கோம், அதை பற்றி தான் பேசுகிறோம். அதே மாதிரி என்னன்னா, இவர் வந்து எனக்கு ரொம்ப பழைய கஸ்டமர், ஒரு 15 to 18 years இருக்கும். எங்கள் டேடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 3 feet டேங்கை எடுத்துட்டு நாங்கள் 6 feet மாற்றினோம். இது ஒரு பழைய வீடியோ தான். எதுக்காக நம்ம போடுறோம்னா, இதில் ஒரு ஹைலைட் இருக்கு. நம்ம கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து சம்பை ஸ்டாண்டுக்குள்ள தான் வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது கைஸ். நம்ம சம்பை வெளியில கூட வைக்கலாம். அதோட வீடியோ தான் இது. நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த டேங்கை நாங்கள் வந்து சம்பை வெளியில் வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி, அங்கிள் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கும் போது வாலெல்லாம் பிரேக் பண்ணிட்டு பைப்பெல்லாம் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி டேரக்டாக சம்பளம் தூக்கி போய் வெளியில் வச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னா அங்கிள்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கிள், நீங்கள் எனக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ட்ரீமே என்னன்னா, ஹைட் மினிமம் ஒரு 5 feet இல்லை 6 feet இருக்கணும். அதுதான் அவரோட ஆசை. ஒரு 7 by 6 by 2.5 அந்த மாதிரி வைக்கணும் அவருக்கு ட்ரீமு. நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து டயக்ராமு அதோட அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணோம். இப்போ நம்ம நிறைய டேங்க் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ ஹைட் ஏற்றினாலும் அதுக்கு எதுவுமே கிளாஸோட திக்னஸ் போட்டு பவர் போட்டு அது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி நாங்கள் அங்கிள் கிட்டே சொன்னோம். அங்கிள்னு சொன்னாங்க, ஓகே சூப்பர் நம்ம பண்ணலாம், நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் புது டேங்க்னு சொன்னாங்க. அதனால நம்ம சரி இந்த டேங்க் வந்து எல்லாருமே ஒரு கண்ணு. நீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்த டேங்கை பார்த்து நிறைய பேர் சூப்பரா இருக்கு, ரீஃப் நல்லா இருக்கு, ஃபிஷ் நல்லா சொன்னீங்க. அந்த டேங்கை பத்தி தான் வீடியோ. இது எப்படி மேக் பண்றோம்னு ஃபுல் வீடியோ பாருங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல்லா மீன் விட்ட வீடியோ இருக்கும். இது ஒரு ஸ்டேபிளா ஒரு 3-4 வருஷத்துக்கு வச்சிருந்த டேங்க்கு. அதே மாதிரி என்னன்னா, இப்போ மரைன்ல பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அதுல சில்லர்லாம் யூஸ் பண்ணல, வாட்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி நீங்க ஃபீடு, இந்த ஸ்கிம்மர் கிளீனிங்கு, ஸ்பாஞ்சு இது மட்டும் போட்டா போதும், வேற எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். நிறைய பேர் தண்ணி மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்ற தேவையில்ல. வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை 1 வருஷம் இருக்க சம்பு மட்டும் கிளீன் பண்ணா போதும். மற்றபடிக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்ல நம்ம செட்டப்பை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஃபுல்லாக ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க கரெக்டான அப்டேட் போடுறது நல்லது. ஒரு டேங்க் வைக்கும் போது சில பேருக்கு உங்களுக்கு 6 feet கேப் இருந்தால் 6 feet வச்சுருங்க, 4 feet கேப் இருந்தால் 4 feet வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் இஷ்யூ வந்தால் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண தவிர, இல்லைன்னா வைக்கிற டேங்க் சூப்பராக வச்சுருங்க. லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட உழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். என்ன உழைப்புன்னு பார்க்குறீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் இல்லை தான் நான் தான் சொன்னேன், பட் நீங்கள் மெயினாக கேர் பண்ணிருக்கணும். ஒரு ஹாபியஸ்டாக வந்து நீங்கள் அது பண்ணுவீங்க. இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் என்னாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் பார்க்காம விடுறது, மீட் ஃபீட் எடுக்காம பார்க்க நோட் ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்குது பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மீனும் ஆகாது, லைஃப் நல்லா இருக்கும். ஃபீடை கரெக்டாக போடணும், ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணிடணும், ஸ்கிம்மர் க்ளீன் பண்ணிடணும். இதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு மீன் ஃபீட் எடுக்கலாம், அது ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸ் சொல்லுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும், உங்கள் ஃபிஷ் அடி வாங்காது. கரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்கில் எத்தனை மீன் இருக்கா இல்லையா நீங்கள் கணக்கு எடுத்தால் போதும், மீனே சாவாது கைஸ். மீனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மரைனை பொறுத்த வரைக்கும் மீன் பிடிக்காத மீனை விடாதீங்க. ஏன்னா அது நம்ம மைண்டே இருக்காது. கலர்ஃபுல்லாக இருக்கும்போது லைட் கலர் எல்லாத்தையும் மறந்துடுவோம். இது ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய ஃபிஷ் விடணும்னு நினைப்பாரு, பட் வந்து இந்த நம்ம டேம்ஸல் வெரைட்டிலாம் மறந்துட்டாரு. அப்போ நான் ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது என்னென்ன டேம்ஸ்லாம் காணும் சொன்னேன். இதெல்லாம் விட்டியாடான்னு அவரே ஷாக்காக கேட்குறாரு. அதனால சொல்கிறேன், விடுற மீனா உங்களுக்கு பிடிச்ச மீனா விடுங்க. 20 மீனா 20மே உங்களுக்கு பிடிக்கணும் அப்படி மட்டும் விடுங்க சார். பரவாயில்ல, இப்போ விட்டு அப்புறமா எடுக்கணும்னு வச்சுங்களேன், அந்த எடுக்கிற மீனை நம்ம கடைசியில் மறந்துடுவோம். அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக விடுங்க. லைஃப் டைம் ஃபுல்லாக மரைன் வளர்க்கலாம். இதோட அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய் கைஸ்.
Oh